ஓம் சாந்தி. மனன புரட்சி என்ற தலைப்பில் 21 நாளுக்காக பட்டி நடந்துட்டுருக்கு. பட்டியில் இன்னைக்கு 11வது நாள். இன்னைக்கு நாம் 7 வார்த்தைகளை ஆழமாக சிந்தனை பண்ண போகிறோம். அதில் முதல் வார்த்தை சங்கல்பம். சங்கல்பம்னா என்ன? சங்கல்பம் அப்படின்றது திடமான உறுதி. மனசில் உருவாகக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணம் நாம் எப்படிப்பட்ட சங்கல்பம் பண்ணுறோமோ அப்படிப்பட்ட சொரூபமாக மாறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சிந்தனை, நோக்கம், வாக்குறுதி, உறுதி, திடமான முடிவு இதெல்லாமே சங்கல்பத்தினுடைய வேறு பெயர்கள். திடத்தன்மை, ஒருமுகத்தன்மை, தன்னம்பிக்கை, படைப்பாற்றலான சிந்தனை. பாபா சொல்கிறாங்க, புது வருஷத்தில் புது சங்கல்பம் வேணும். பழைய பலகீனத்தை விடணும். கோபம், சோம்பல், மனக்கசப்பு, பொறாமை இது எல்லாத்தையும் விட்டுடணும். ஒவ்வொரு காலையிலையும் அமிர்த வேளையில் நாம் நம்மக்கிட்ட சொல்லணும், நான் அமைதியான ஆத்மா, என்னோட சொரூபம் அமைதி, என்னோட ஒவ்வொரு காரியமும் உயர்ந்தது. ஒரு நல்ல சங்கல்பம் வாழ்க்கையை மாற்றிடும். 2வது வார்த்தை சிறப்பம்சம். ஒவ்வொரு ஆத்மாக்கிட்டையும் ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்போ தகுதி, விசேஷம், குணம், திறமைன்றது இருக்கும். இப்போ தன்னுடைய நல்ல குணங்களை அடையாளம் காண்றது. தன்னம்பிக்கை, பணிவு, உயர்ந்த தன்மை. பாபா சொல்கிறாங்க, மற்றோட குறைய பார்க்காதீங்க, அவங்களுடைய சிறப்பம்சங்களை பாருங்கள். ஒருத்தர்கிட்ட பொறுமை இருக்கும், அன்பு இருக்கும், ஒத்துழைப்பு இருக்கும், சேவை உணர்வு இருக்கும். நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்மாவோட நல்ல குணத்தை பார்க்கணும். அந்த குணத்தை பார்த்து மனசுக்குள்ளே சொல்லணும், இந்த ஆத்மா கிட்ட இந்த நல்ல குணம் இருக்குது, நானும் இதை தாரணை செய்கிறேன் அப்படின்னு அந்த சிறப்பம்சத்தை நாம் தாரணை பண்ணணும். அடுத்தது 3வது வார்த்தை சூரத், அதாவது முகம். பாபா சொல்கிறாங்க, முகம் மற்றும் நடத்தை மூலமாக சேவை நடந்துட்டுருக்கு. இப்போ இது என்ன அப்படின்னா முகம், தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய பாவார்த்தம் என்ன அப்படின்னா, மனசில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் முகத்தில் வருது. பவித்ர திருஷ்டி, மகிழ்ச்சி, அமைதி. இப்போ நம்மளுடைய முகம் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியான முகமாக, அமைதியான முகமாக, அன்பு நிறைந்த முகமாக இருக்கணும். ஏன்னா ஆத்மாவில் மகிழ்ச்சியாக இருந்தால் முகம் மலர்ந்துடும். ஒருத்தர் எதுவுமே பேசாமல் இருந்தாலும் அவங்களுடைய முகம் நிறைய விஷயங்களை சொல்லிடும். அதனால் பாபா சொல்கிறாங்க, முகம் மூலமாகவும் சேவை செய்யுங்க. நம்முடைய முகத்தை பார்த்து மற்றவங்க அமைதியை அனுபவம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4வது வார்த்தை ஆரம்பம். ஆரம்பம்ன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆரம்பம்னா என்ன சொல்லலாம்? தொடக்கம், முதல், அடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பாவார்த்தம் நல்ல காரியத்திற்கான முதல் முயற்சி. குணார்த்தம் என்ன அப்படின்னா தைரியம், புதுமை, மாற்றம். பல பேர் நினைக்கிறாங்க, நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணணும், ஆரம்பம் பண்ணுறதில்ல. ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தா பாபாவோட உதவி தானாகவே கிடைக்கும். இப்போ லௌகீகளை கூட சொல்லுவாங்க, நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, உடனே பண்ணிடணும் அப்படின்னு. அதனால் நம்ம ஒரு நல்ல பழக்கம் கூட பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இன்னிலிருந்து 5 நிமிஷம் நான் யோகா பண்ணுவேன், ஒரு நல்ல குணத்தை தாரணை பண்ணுவேன், ஒருத்தருக்கு மகிழ்ச்சி கொடுப்பேன். இதுதான் உயர்ந்த வாழ்க்கையினுடைய ஆரம்பமாக இருக்குது. அடுத்தது 5வது வார்த்தை மீண்டும் கூறுதல். பாபா சொல்கிறாங்க, உயர்ந்த சங்கல்பத்தை திரும்ப திரும்ப சொல்லணும். இப்போ அப்படின்னா என்ன? ரிவைஸ் பண்ணணும், நினைவு பண்ணணும். இதனுடைய பாவார்த்தம் நல்ல விஷயத்தை தொடர்ந்து மனசில் வச்சுக்கணும். இப்போ திடத்தன்மையாக இருக்கணும். ஒரு நல்ல சிந்தனையை ஒரு டைம் நினச்சா அது மறந்து போயிடும், ஆனால் டெய்லி நினச்சா அது சம்ஸ்காரம் ஆகிடும். அதனால் பாபா சொல்கிறாங்க, உயர்ந்த சங்கல்பத்தை திரும்ப சொல்லுங்கள். நான் அமைதியின் ஆத்மா, நான் அன்பின் சொரூபம், நான் சக்திசாலியான ஆத்மா. இது திரும்ப திரும்ப சொன்னால் அந்த நிலை அப்படியே இயல்பாயிடும். அடுத்தது 6வது வார்த்தை. இப்போ நம்மளுடைய 6வது பாயிண்ட் நாடகத்தின் விதி. நாடகம்னா என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் இந்த நாடகத்தில் ஒரு பங்கு இருக்குது. சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கும், சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் நடக்கும். அதனால் நாடகத்தின் விதி அப்படின்னா நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான முறையில் நடக்கும்ன்றதை ஏற்றுக்கிறது. இப்போ இதை பார்த்தோம், நாடகம்னா என்னன்னு பார்த்தோன்னா, நாடகம்னா நடிப்பு, நிகழ்வு, காட்சி, விதி, நியமம், சட்டம், ஒழுங்கு இதெல்லாம் சொல்லலாம். இதனுடைய பாவார்த்தத்தை பார்த்தோன்னா, வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதில் இருந்து ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு முன்னேறணும். சில நேரத்தில் நாம் நினைப்போம், இது ஏன் எனக்கு நடந்துச்சு,
இப்படி நடந்திருக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, நான் எதிர்பார்த்தது வேற, ஆனால் இங்கே நடந்துட்டுருக்கிறது வேற, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இப்போ ராஜயோகி ஆத்மானா இப்படி நினைக்கணுமா? நம்மளாம் யார்? ராஜ யோகிகள். அப்போ எப்படி நினைக்கணும்? எது நடந்தாலும் அதில் ஏதாவது நன்மை இருக்குது, இதிலேருந்து நான் ஏதாவது கற்றுக்கிறேன், நாடகத்தின் விதி கரெக்டு தான் அப்படின்னு நாடகத்தை புரிஞ்சுக்கணும். குணார்த்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுக்கிற கூடிய தன்மை, பொறுமை, அமைதி, நம்பிக்கை, சாட்சி நிலை இருக்கணும். இப்போ எல்லா விஷயம், எந்த விஷயம் நடந்தாலும் அதை ஏற்றுக்கணும், பொறுமையாக இருக்கணும், அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கணும், சாட்சி நிலையிலேருந்து பார்க்கணும். நாடகத்தின் விதியை அறிந்த ஆத்மா அதிகமாக குழப்பமடையாது. ஒரு விஷயம் நம்மளுடைய விருப்பப்படி நடக்கலைன்னா உடனே மனசில் எதிர்ப்பு வருது. சரி, இதுவும் நாடகத்தில் ஒரு காட்சி அப்படின்னு நம்ம சாட்சியாக பார்க்க கற்றுக்கணும். அதனால் நாடகத்தின் விதியை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது எல்லாத்தையும் அப்படியே விட்டுடுறது இல்லை. நாம் செய்ய வேண்டிய முயற்சியை ஃபுல்லாக செய்யணும். நம்ம செய்ய வேண்டிய முயற்சியை விடுறதில்ல, அதை ஃபுல்லாக செய்யணும். ஆனால் ரிசல்ட் எப்படி வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும். இதுதான் உண்மையான ராஜயோகியினுடைய நிலையாக இருக்குது. அடுத்தது 7வது வார்த்தை. 7வது வார்த்தை சைகை. இப்போ நம்மளுடைய 7வது மற்றும் இறுதி வார்த்தை சைகை. இப்போ சைகைனா என்ன? இது சைகைனா அடையாளம், குறிப்பு, சைகை காட்டுறது, ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் அதை உணர்த்த வைக்கிறது. இதை பாவார்த்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள்லேருந்து நாம் ஒரு செய்தியை புரிஞ்சுக்கிறது. சில டைம் பாபா நமக்கு ஒரு விஷயத்தை டைரெக்டாக சொல்லாமல் ஒரு சூழ்நிலை மூலம் புரிய வைக்கிறாரு. ஒரு மனிதர் மூலம் ஒரு பாடம் கிடைக்கலாம், ஒரு நிகழ்வு மூலம் ஒரு பாடம் கிடைக்கலாம், ஒரு திடீர் மாற்றத்தினால ஒரு பாடம் கிடைக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதிலிருந்து பாபா எனக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சிந்திக்கணும். இதுதான் அந்த சைகையை புரிஞ்சுக்கிறது. இதை குணார்த்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா விழிப்புணர்வு, உள்ளுணர்வு, கவனம், விவேகம். ஒரு ராஜயோகி ஆத்மா வெளியில் நடக்கிறத மட்டும் பார்க்க மாட்டாங்க, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தியையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. சில நேரத்தில் ஒரு சின்ன சம்பவமே நமக்கு ரொம்ப பெரிய பாடமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் நைட்டு நம்மக்கிட்டே கேட்கணும், இன்றைக்கி எனக்கு என்ன சைகை கிடச்சிது, என்ன இஷாரா கிடச்சிது, இன்றைக்கி நடந்த எந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது, இப்போ என்னுடைய எந்த சம்ஸ்காரத்தை நான் மாற்றணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படி டெய்லி சுயசோதனை பண்ணால் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் ஃபாஸ்ட் ஆகிடும். அதனால் இன்றைக்கி பார்த்த 7 வார்த்தைகளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தாரணை பண்ணணும். சரி, இன்றைக்கி நாம் சிந்தனை பண்ணக்கூடிய 7 வார்த்தைகளை நம்ம ஒரு டைம் நினைவில் கொண்டு வரலாம். என்னென்ன பார்த்தோம்? சங்கல்பம். இப்போ சங்கல்பம்னா என்ன பார்த்தோம்? நம்ம ஒரு எண்ணம் நினைக்கிறோம், அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மனசில் தோன்ற ஒவ்வொரு எண்ணமும் சங்கல்பம். அது நான் இதை செய்யணும், நான் இப்படி ஆகணும், என்னோடய வாழ்க்கையில் இதை மாற்றணும் அப்படின்லாம் நினைக்கிறோம். அப்போ அது ஒரு முடிவு எடுக்கும்போது அது சங்கல்பம். அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டெய்லி அதிகாலையில் எழுந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு எண்ணம். ஆனால் என்ன நடந்தாலும் சரி, நான் டெய்லி அமிர்த வேளையில் எழுந்து என் நேரத்தை உயர்ந்த முறையில் பயன்படுத்துவேன் அப்படின்னு உறுதியோடு எடுக்கிறது அது திடமான சங்கல்பம். அதனால் சங்கல்பத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது திடத்தன்மை. நாம் சங்கல்பம் பண்ணிவிட்டு 2 நாளில் அதை மறந்துட்டா அந்த சங்கல்பம் நம்ம வாழ்க்கையை மாற்றாது. ஆனால் ஒரே ஒரு நல்ல சங்கல்பத்தை டெய்லி நினைவில் வச்சுட்டு அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்தால் அதே சங்கல்பம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சம்ஸ்காரம் ஆகிடும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறணும்? முதல்ல நம்மளுடைய சிந்தனை மாறணும். சிந்தனை மாறினா சங்கல்பம் மாறும், சங்கல்பம் மாறினா நம்மளுடைய செயல் மாறும், செயல் மாறினா பழக்கம் மாறும், பழக்கம் மாறினா சம்ஸ்காரம் மாறும், சம்ஸ்காரம் மாறினா வாழ்க்கையே மாறிடும். அதனால் ஒரு உயர்ந்த சங்கல்பம் என்றது சாதாரண விஷயம் இல்லை, நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான முதல் விதை. இப்போ ஒரு விதைக்குள்ளே ஒரு பெரிய மரம் மறைஞ்சிருக்க மாதிரி ஒரு நல்ல சங்கல்பத்துக்குள்ளே நம்மளுடைய பெரிய மாற்றம் மறைஞ்சிருக்கு. அதனால் இன்றைக்கி நாம் கேள்வி கேட்டுக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு விஷயத்தை மாற்றணும்? கோவமா, சோம்பேறித்தனமா, தேவையில்லாத சிந்தனையா, மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதா, தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறதா, எது நடந்தாலும் அதை மாற்றுறதுக்கு முதல்ல சங்கல்பம் வேணும். இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்கிறத விட கோவம் ஒரு சூழ்நிலையிலையும் நான் முதல்ல அமைதியாக இருக்கணும்னு யோசித்து பதில் கொடுக்கறது. இது ஒரு நடைமுறையான வாழ்க்கை சங்கல்பம். இப்போ நாம் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருப்பேன் அப்படின்றதுக்கு பதிலாக என்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனசை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருப்பேன். இது கூட ஒரு சங்கல்பம்.
அதே மாதிரி நான் என்னுடைய மனசை அமைதியாக வச்சுப்பேன். நான் டெய்லி குறைஞ்சது ஒரு நல்ல எண்ணத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் என்னுடைய ஆன்மீக நிலையை விட்டுட மாட்டேன். இப்படி சின்னது ஆனால் திடமான சங்கல்பத்தை எடுத்துக்கணும். முக்கியமாக சங்கல்பத்தை எடுத்த பிறகு அதை திரும்ப திரும்ப நம்ம நினைவுபடுத்திக்கணும். ஒரு சங்கல்பம் செய்கிறோம், அதை அப்படியே அன்னைக்கோடு விட்டுடுறோம், அப்படி இருக்காமல் அந்த சங்கல்பத்தை நாம் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். 2வது வார்த்தை சிறப்பம்சம் பார்த்தோம். இப்போ தன்னுடைய மற்றவர்களுடைய சிறப்பம்சத்தை தான் பார்க்கணும். அவங்களுடைய நெகட்டிவ்ஸ் எதையும் பார்க்கக்கூடாது. எது ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அதுதான் நம்ம பார்க்கணும். 3வது சூரத், முகம். இப்போ நம்மளுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக சேவைன்றது நடக்கணும். 4வது ஆரம்பம். நல்ல காரியத்துக்கான முதல் அடியை நம்ம எடுத்து வைக்கணும். நல்லதை தள்ளி போடக்கூடாது. அடுத்தது 5வது திரும்ப சொல்கிறது. அதாவது உயர்ந்த சங்கல்பத்தை திரும்ப திரும்ப நினைவில் கொண்டு வரது. 6வது பாயிண்ட்டு நாடகத்தோட விதி. நடக்கிறத சாட்சியாக பார்த்து அதிலேருந்து பாடத்தை எடுத்துக்கிறது. 7வது சைகை. சைகைனா ஒவ்வொரு நிகழ்வுலையும் பாபாவோட செய்தியை புரிஞ்சுட்டு முயற்சி பண்ணுறது. இப்போ இந்த 7 வார்த்தைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தால் நம்ம சங்கல்பம் மாறும், சம்ஸ்காரம் மாறும், முகம் மாறும், நடத்தை மாறும். முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். அதனால் இன்னிலிருந்து ஒரு சின்ன சங்கல்பம் எடுத்துக்கலாம். எது நடந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுலேருந்து நல்லதை எடுத்துப்பேன். ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒரு சமிகையை நான் எடுத்துப்பேன். என்னுடைய உயர்ந்த சங்கல்பத்தை திரும்ப திரும்ப நினைவில் கொண்டு வருவேன். என்னுடைய சிறப்பம்சத்தை சொரூபத்தில் கொண்டு வருவேன். என்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலம் மற்ற ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன். நல்ல காரியத்துக்கு இன்னையிலேருந்து நான் அடி எடுத்து வைப்பேன். அந்த தொடக்கத்தை நான் இப்போவே செய்வேன். இப்போ இந்த மாதிரி இதுதான் இன்றையினுடைய சிந்தனை புரட்சியின் அழகான நம்ம சிந்தனை பண்ணுற விஷயம். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு முன்னேற்றம் அடையலாம். நல்லது. நன்றி.